கடந்த சில தினங்களுக்கு முன்பு வழிப்பறியில் ஈடுபட்டு கைதான ஐடிஐ மாணவன் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஸ்ரீரங்கம் மாம்பழ சாலையில் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் துடியலூர் காவல் நிலையில் திருச்சி முசிறியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் வழிப்பறி குற்றத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோவை மாவட்டம் இளைஞர் நீதிக்குழுமம் முதன்மை நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டான். அந்த இளைஞரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த சிறுவனுக்கு 15 தினங்கள் தினமும் 8 மணி நேரம் திருச்சி மாநகர போக்குவரத்து காவல்துறைக்கு உதவி புரிய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி அந்த சிறுவன் திருச்சி ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலை உள்ள சிக்னலில் காலை முதல் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் உதவி புரிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சாலை போக்குவரத்து விதிமுறைகள், விதிமீறல்கள் குறித்தும் போக்குவரத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் குறித்தும் ஆய்வாளர் சிறுவனுக்கு வகுப்படுத்தவுடன் இனிவரும் காலங்களில் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல பணியில் அமர்ந்து நற்பணியில் ஆற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தண்டனை குறித்து பேசிய சிறுவன் நண்பர்கள் தவறாக வழிகாட்டியதால் இதுபோன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டேன். இனி இந்த செயலில் ஈடுபட மாட்டேன், திருந்தி வாழ்வேன் என கூறுகின்றான்.